telling that he is a truthful God. God is truth. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? சத்தியத்தின் தேவனாக இருக்கிறாரு, நீதியின் தேவனாக இருக்கிறாரு. அப்போ அந்த சத்தியம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த சத்தியம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால தான் அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் சேர முடியாது. அப்ப அவர் தான் சொல்றாரு, நான் தான் சத்தியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ he is the truth. அப்போ அவரை அறிந்து கொள்ளும்போது நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய ஜீவியத்துல நம்மளுக்கு என்ன உண்டாகுது? ஒரு ஒளி உண்டாகுது. நம்மளுடைய சரீரத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம சரீரத்துக்கு ஒளி கொடுக்கறது எது சொல்லுங்க பார்க்கலாம்? கண் தான் ஒரு சரீரத்துக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், ஒளியாக இருக்கிறது. அப்போ அதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது, எது வந்து இருட்டு, எது வந்து வெளிச்சம், இந்த நபர் எப்படி இருக்கிறாங்க, இந்த நபர் எப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்மளுடைய கண்கள் தான் என்ன பண்ணுது? ஒரு ஒளியாக இருக்கிறது. அப்போ நம்ம சரீரத்துக்கு நம்ம கண்கள் எப்படி ஒளியா இருக்குதோ அதே போல தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளியாக இருக்கிறது. அவருடைய சத்தியம் ஒளியாக இருக்கிறது. அவருடைய சத்தியத்தை நாம் அறியும் பொழுது நாம் விடுதலை ஆகிறோம். அப்போ நம்ம கண்களில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம், நிறைய உலகத்தில் நடக்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அந்த காரியங்களை பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? விஷுவலைஸ் பண்ணுறோம். நம்மளோட மைண்டில் ஒரு விஷன் பிறக்குது. நம்ம ஒரு காரியத்தை படிக்கும் பொழுது, வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை படிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம மைண்டில் என்ன ஆகுது? நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்மளுக்கு சத்தியம் விடுதலையை கொடுக்கும், இந்த போராட்டத்துலேருந்து விடுதலை, அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு விசுவலைசேஷனுக்குள்ளே போகிறோம். அப்போது நம்மளுடைய சத்தியம் என்ன பண்ணுது? அந்த சத்தியம் நம்மளுக்குள்ள ஃபீட் ஆகும் பொழுது நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை தரிசனம் உள்ள ஜனங்களாக மாற்றுது. தரிசனம் இல்லாத ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளை ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஜனங்களாக மாற்றக்கூடியது என்னவா இருக்குது? தேவனுடைய சத்தியம். அப்போ தேவனுடைய சத்தியம் ஒளியா இருக்குதுன்னு மட்டும் இல்லை, நம்மளுக்கு தேவனுடைய சத்தியம் நம்மளுக்குள்ள ஒரு டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வருது. நம்ம அக்னியா இருக்கிறோமா இல்லை குளிரா இருக்கிறோமா அப்படின்ற டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வருது. ஆனால் நம்மளுக்குள்ளார சத்தியம் என்கிற வெளிச்சம், சத்தியம் என்கிற வெளிச்சம் அது நமக்குள்ள ஓங்கி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்ம பிசாசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்போம். அப்போ நம்ம சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும்.